அதுக்கப்புறம் பிரபாகர் சார் கிட்ட உட்கார்ந்து ஷூட்டிங் கேப்ல இதை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கல. எனக்கு ஐயா பெரியாருடைய அவர் பேசுனது எல்லாம் தொகுப்பா கடவுள்னு ஒரு சின்ன புஸ்தகம் ஐயா இருக்கு இல்லைங்களா, தலைப்பு கடவுள். அதனாலதான் இந்த படத்துக்கு கடவுள்னு பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். கடவுள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எங்கிட்ட கொடுத்து நீங்க படிச்சு பாருங்க சத்யராஜ் சார், படிச்சு பார்த்துட்டு நீங்க என்னன்னு டிசைட் பண்ணுங்க அப்படின்னாரு. படிச்சுட்டு ஒரு 2 நாள் யோசிச்சு பார்த்தோன்னா சுத்தமா கடவுள் நம்பிக்கை போயிருச்சுங்க. இந்த கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு பேசல நம்ம ஏதோ குறிப்பிட்ட மரத்தை பத்தி சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. இப்ப கூட ரீசெண்டா என் மேல அப்படி ஒரு சில பேர் ஃபீல் பண்றாங்க. எனக்கு கடவுள் இல்லைன்னா எந்த மரத்தை சேர்ந்த கடவுள் மேலேயும் நம்பிக்கை இல்லை, அவ்வளவுதான். அது மாதிரி இந்த குறிப்பிட்ட மரத்தை சேர்ந்த கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது. எந்த கடவுள் மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் சந்தோஷமா ஜாலியா எந்த குழப்பமும் இல்லாம இருக்கணும். ஒண்ணும் இல்ல, நம்ம நடிக்கிற ஒரு படம், அந்த படம் ஓடலன்னு சொல்லி வருத்தப்படுறோம் இல்ல, ரிலீஸ் ஆன அன்னைக்கு அதே படத்தை நீ 3 மாசம் கழிச்சு போட்டு போட, இத்தனை நாள் ஓடுந்தே பெருசுன்னு உனக்கு தோணும். அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு ஏன் இந்த கவுண்டமணி என்ன மாதிரி நீ பெடல் போட்டீங்கன்னா எப்படி ஓட அந்த படம், நீ மறுபடியும் ஒரு தடவை பாட அந்த படத்தை.